அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவை தலைமையேற்று நடத்த வந்திருக்கிறார். அவரை எங்களுடைய இளையோர் பணிக்குழு சார்பாகவும் தூத்தூர் பங்கு மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த விழாவிற்கு முதுகெலும்பாக இருக்கும் எங்களுடைய TFCOM இளையோர் பணிக்குழுவின் தலைவர் திருமதி கோஸ்லின் SS மென்டோ அவர்களை எங்கள் TFCOM உறுப்பினர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்த எங்களுக்கு பங்களிப்பு தந்து கொண்டிருக்கும் தூத்தூர் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் அனைவரையும் எங்களுடைய இளையோர் பணிக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த விழாவினை துவங்குகின்றேன். முதலாவதாக வரவேற்பு நடனம் கிருஷ்ணன் ஜெயந்தி. कुछ करिए नस नस मेरी खोले हाय कुछ करिए बस बस बड़ा बोले अब कुछ करिए ओ कोई तो चल सिद्ध फड़िए तू बेटरिए या मरिए हाय कोई तो चल सिद्ध फड़िए तू बेटरिए या मरिए चक दे में गलियों में राशन की फलियों में बैलों में बीजों में ईदों में तीजों में रेतों के दानों में फिल्मों के गानों में सड़कों के गड्ढों में बातों के अड्डों में भूखा रोज भर ले 10-12 बार कर ले रहना न यार पीछे कितना भी कोई खींचे टस है ना मस है जी जिद है तो जिद है जी किसना यूं ही किसना यूं ही किसना यूं ही बस करिए कोई तो चल जिद फड़िए तू बेटरिए या मरिए हाय कोई तो चल जिद फड़िए तू बेटरिए या मरिए
நடனத்தின் மூலம் தேசிய உணர்வை எழுப்பிய மழலை எஸ் மோனிகா அவர்களுக்கு பாராட்டுகள். முதல் கேள்வி. இந்த கேள்வி 50 வயதிற்கு மேலுள்ள பெரியவர்களுக்கு. 50 வயதிற்கு மேலுள்ள பெரியவர்களுக்கு. வியாகுல அன்னை விழா என்று கொண்டாடப்படுகிறது? பதில் தெரிந்தவர்கள் மேடையில் வந்து பதில் சொல்லவும். வியாகுல அன்னை விழா என்று கொண்டாடப்படுகிறது? வாங்க மேல வாங்க, மேல வாங்க. ஸ்டேஜ்ல வந்து பதில் சொல்லணும். அங்க இருந்து ஆன்சர் பண்ணா அவங்களுக்கு பரிசுகள் கிடையாது. வியாகுல அன்னை விழா செப்டம்பர் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. முதல் கேள்வியானதுனால அவங்க அங்க இருந்து ஆன்சரை ரொம்ப சத்தமா இங்க கேட்கிற வரைக்கும் வந்தாங்க. அதனால 2 பேருக்குமே பரிசு. செப்டம்பர் 17. அடுத்த கேள்வியிலிருந்து ஸ்டேஜ்ல வந்து யாரு ஆன்சர் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பரிசு. பரிசை வழங்க பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கைதட்டி பாராட்டலாமா? சிறப்பு நடனம் எலோரா ஏஞ்சல். இந்தியா இந்தியா எங்கள் தேசம் இந்தியா 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 எங்கள் தேசம் இந்தியா வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா 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 கோடுகளால் வரைகின்ற தேசமல்ல இந்தியா கொள்கைகளால் வரைகின்ற தேசமடா இந்தியா 3 பக்கம் கடல் கொண்ட தேசமல்ல இந்தியா 4 பக்கம் புகழ் கொண்ட தேசமடா இந்தியா வேறு வேறு மொழிகள் கூடி எங்கு விருந்து நின்ற போதிலும் 100 கோடி நாவில் பேசும் நல்ல ஒற்றை வார்த்தை இந்தியா 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 सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा हमारा सारे जहां से अच्छा India is our country, we the people of India. India is our country, we love the people of India. We the people of India. We love the people of India. It's our nation, it's full of passion. And we prove to be the most powerful country, India. மழலை நடனமாடிய எலோரா ஏஞ்சலுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக இந்த கேள்வி குழந்தைகளுக்கு. முதலில் வரும் முதல் நபருக்கு மட்டுமே பரிசு. அதனால ஆன்சர் தெரிஞ்சா ஓடி வந்து ஃபர்ஸ்ட் ஆளா ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்வி. த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை. இந்திய அரசியலமைப்பின் தந்தை. பி ஆர் அம்பேத்கர் என்பது சரியான பதில். பரிசை வழங்க யூத் அனிமேட்டர் சிஸ்டர் பூஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சிறுவர்களுக்கு மற்றொரு கேள்வி. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தற்போதைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நம்முடைய தாய் திருநாடு
சௌந்தர்யா திரௌபதி முர்மு என்பது சரியான பதில். பரிசினை வழங்க நம்முடைய செயலாளர் விபின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இளையோர் பணிக்குழு சார்பாக சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பேச்சு போட்டியானது நடைபெற்றது. பேச்சு போட்டியில் குழந்தைகள் பிரிவில் அதிக பேர் கலந்து கொண்டார்கள். மிகவும் சிறப்பாக பேசினார்கள். அவர்களுக்கு தீர்ப்பிடவே மிகவும் கஷ்டமாக இருந்தது. அதே சமயம் பெரியவர்கள் பிரிவில் மிகவும் அதிக பேர் கலந்து கொண்டார்கள். இதுவரை நாங்கள் நிகழ்த்திய எந்த ஒரு பேச்சு போட்டியிலும் இத்தனை பேர் கலந்து கொண்டு நான் பார்த்ததில்லை. அப்படி பேசியதில் நாங்கள் வியந்து பார்த்த ஒரு பேச்சாளரை தற்போது உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் பேச நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். திருமதி ருணா அவர்களை மேடையில் அழைக்கிறோம். இவர் நாங்கள் நடத்திய பேச்சு போட்டியில் முதல் பரிசை பெற்றவர் என்பது சிறப்புத்தக்கது. மூத்த தமிழின் மூவாத தமிழின் நாத்து வருகின்ற அன்னை தமிழின் கற்பகிரகத்திலிருந்து கழற்று வருகின்ற கன்னித் தமிழ் வாயிலாக மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, இளையோர் குழுக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, நான் மறை வேதங்களே, ஐம்பூதங்களே, என் சொந்த பந்தங்களே, கட்டி கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை தொட்ட என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தையும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். பாருங்கள் தங்கள் கவனத்தை. ஒரு நாடு எழுந்தது, இப்பொழுது நாம் எழ வேண்டும். ஆம், இப்பொழுது நாம் எழ வேண்டும். எதற்காக எழ வேண்டும்? ஏன் எழ வேண்டும்? எங்கே எழ வேண்டும்? யாருக்காக எழ வேண்டும்? இத்தனை வினாக்களுக்கு உடைய விடையாக நீங்களும் நானும் எழ வேண்டும். நம் பாரத தேசத்தை பாதுகாக்க பறந்து எழ வேண்டும். ஒடுக்கப்பட்டோருக்காகவும் ஓரங்கட்டப்பட்டோருக்காகவும் ஓங்கி எழ வேண்டும். அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடக்கின்ற இடத்தில் ஆளுமையுடன் எழ வேண்டும். பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க பாய்ந்து எழ வேண்டும். செய்யாத குற்றத்துக்காக சிறையில் வாடும் சிறுபான்மை மக்களை விடுதலை செய்ய சீறி எழ வேண்டும். உயிர் தியாகம் பல கண்டு உண்மைகள் பலமடிந்து உறுதியான மனிதர்கள் வாழ்ந்த உன்னத பூமி நம் இந்திய பூமி. காந்தி, நேரு, நேதாஜி போன்ற பல சீரிய தலைவர்களின் நேரிய முயற்சியால் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் வெள்ளையனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி நாம் பெற்றோம் சுதந்திரம். இத்தலைவர்கள் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி பெற்ற சுதந்திரத்தின் பயனாகத்தான் நாம் இன்று இஷ்டப்பட்டு இனிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறக்கவே கூடாது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று சுதந்திரத்திற்கு முன்பாகவே சுதந்திர பள்ளு பாடினார் நம் பாரதியார். ஆனால் இன்று சுதந்திர இந்தியாவில் இருந்து கொண்டு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரத்தை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விலை பேசி விற்று கொண்டிருக்கும் கொள்ளை கூட்டத்தை கூண்டோடு துரத்திவிட நாம் எழ வேண்டும். அரங்கற்ற ஆங்கிலேயரை துரத்திவிட்டோம். ஆனால் தரங்கற்ற ஆங்கில கலாச்சாரத்திற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கும் அடிமை சங்கிலிகளை தகர்த்தெறிய நாம் எழ வேண்டும். நாளைய பாரதத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் இன்று நன்றாக குடித்துவிட்டு நரம்பு தளர்ச்சியுடன் தள்ளாடிக் கொண்டு நடக்கின்றார்கள். இத்தகைய மதுவின் தீமையை உணர்ந்து அண்ணல் காந்தியடிகள் 1906ஆம் ஆண்டு கள்ளுக்கடை மறியலை நடத்தினார். மதுவை விலக்கு, அதுவே நமது உயர்ந்த இலக்கு என்பதை இந்த மேன்மையான சுதந்திர தின விழாவில் நம் இளைய சமுதாயம் நன்கு உணர வேண்டும் என நான் வலியுறுத்தி சொல்லி
கசவியஞ்சலில் கண் விழித்து முகநூலில் முகம் பார்த்து கூவுளில் கூழ் குடித்துக் கொண்டு வலைதளத்தில் வசமாக சிக்குண்டு தொலைநோக்கு பார்வையே இல்லாமல் தொலைந்து கொண்டிருக்கின்ற நம் இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்க நாம் அனைவரும் எழ வேண்டும். கடலில் கரைத்த பெருங்காயம் போல் காணாமல் போகின்ற மீனவர்களின் கோரிக்கைகள், அவர்களின் வாழ்வாதார பிரச்சனைகள், ஆழ்கடல் மீன்பிடிப்பில் அவர்கள் சந்திக்கும் அபாயங்கள் குறித்தும் அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என நல்ல திட்டங்களை அரசாங்கம் எடுப்பதற்காக நாம் எழ வேண்டும். சமீப காலமாக தமிழ்நாடு பல அநீதிகளை சந்தித்து வருகின்றது. அதாவது கீழடி அகழாய்வுக்கு அங்கீகாரம் அளிக்காத ஹிந்தி திணிப்பு, மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம், கல்வி நிதி மறுப்பு, மக்களாட்சி, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் காலம் தாழ்த்துவது, கூட்டாட்சி முறையை சிதைப்பது, நீட் தேர்வு மூலம் மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைப்பது, இத்தனை அநீதிகளை தட்டி கேட்க நாம் அனைவரும் எழ வேண்டும். அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரத்தை, பகத்சிங்கின் புரட்சியால் கிடைத்த சுதந்திரத்தை, பாரதியின் கவிதை கனலால் கிடைத்த சுதந்திரத்தை, கட்டபொம்மனின் கொந்தளிப்பால் கிடைத்த சுதந்திரத்தை, கொடிகாத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்த சுதந்திரத்தை நாம் அனைவரும் பேணி காக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாடு எழுந்தது, இப்போது நாம் எழ வேண்டும் என்ற தலைப்பில் மிகவும் சிறப்பாக நாம் மெய் சிலிர்க்கும் வண்ணம் பேசிய திருமதி ரோனா அவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக சிறப்பு பாடல் மேட்லின் விக்டர் ஆண்டி. அடுத்ததாக கேள்வி. இது 20 வயது முதல் 40 வயது வரையிலானவர்களுக்கு கேள்வி. யாருடைய பிறந்த நாளை நேஷனல் யூத் டே, அதாவது நம்முடைய தேசத்தின் இளையோர் தினமாக கொண்டாடுகிறோம்? யாருடைய பிறந்த நாளை நம்முடைய தேசத்தின் இளையோர் தினமாக கொண்டாடுகிறோம்? Whose birthday is celebrated as National Youth Day? National Youth Day. 20 வயது முதல் 40 வயது வரை யார் வேண்டுமானாலும் பதிலளிக்கலாம். ஸ்பீடா.
சரியான பதில். பரிசை வழங்க உதவி பகுதி அவர்களே அனுப்புகிறார். அடுத்தது தாய்மார்களுக்கானது. 50 வயதிற்கு மேல். செப்டம்பர் 19 எந்த அன்னையின் விழா? செப்டம்பர் 19 எந்த அன்னையின் விழா? செப்டம்பர் 19 எந்த அன்னையின் விழா? சின்ன ஒரு ஹிண்ட் தரலாமா? அந்த அன்னையோட பேர் சால ஸ்டார்ட் ஆகும். சா. மேல வந்து பதில் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் பரிசு. சா. மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட பதில் தெரியுது. தாய்மார்கள் யாருக்கும் தெரியாதா? செப்டம்பர் 19 எந்த அன்னையின் விழா? கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. தவறான பதில். சகாய மாதா என்பது தவறான பதில். பதில் தவறு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சா. சால வேற எந்த அன்னையும் உங்களுக்கு தெரியாதா? மேடையில வந்து பதில் சொன்னா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். சலே தண்ணி விழா என்பது சரியான பதில். பதில் சொல்லிக் கொடுத்த ஆடியன்ஸுக்கு பாராட்டுகள். சரி, தாய்மார்களுக்கு இன்னொரு கேள்வி. திருவிவிலியத்தில் புனித அன்னையே இறைவனின் தாய் என்பது யாருடைய வார்த்தைகள்? திருவிவிலியத்தில் புனித அன்னையே இறைவனின் தாய் என்பது யாருடைய வார்த்தைகள்? இதுவும் ஆப்ஷன் கேட்காதீங்க, மிகவும் சுலபமான பதில். ஓடி வராங்க பாப்போம். மேல வாங்க, மேல வாங்க. எலிசபெத் என்பது சரியான பதில். அடுத்ததாக சிறப்பு நடனம் ஹைனா ஆண்டி. ஹைனா ஆண்டி. जहाँ
आजा आजा जिंद शामी आने के तले, आजा जरी वाले नीले आसमाने के तले। जय हो जय हो जय हो जय हो நடனமாடிய குழந்தைகளுக்கு பாராட்டுகள். சரி, அடுத்த கேள்வியும் தாய்மார்களுக்கு தான். சரி, குழந்தைகளுக்கான கேள்வி ஏன் இல்லைன்னா, கேள்வி ரெடியா இருக்கு, நீங்களும் ரெடியா இருக்கீங்க. ஆனா தாய்மார்கள் அப்படி இல்லை. எல்லா முறையும் உங்களுக்கு மட்டும்தான் பரிசுகள் வழங்கப்படுது. ஆனா அவங்க எப்போவாச்சும் தானே பரிசுகள் வாங்குறாங்க. ஸோ கொஞ்சம் கேள்விகள் அவங்களுக்கு அதிகமாக கேட்கலாம். மே மாதம் கன்னி மரியாளுக்கு நினைவு நாட்கள் 3. மே மாதம் கன்னி மரியாளுக்கு நினைவு நாட்கள் 3. அந்த 3ம் எவை? கேள்வி புரிஞ்சதா? மே மாதம் கன்னி மரியாளுக்கு நினைவு நாட்கள் 3. அந்த 3ம் எவை? ஸ்டேஜ்ல வந்து பதில் சொல்லுங்க. ஒரு பதில் சரினாலும் பரிசு வழங்கப்படும். ஆனா டேட் கேட்கல, அந்த டேட்ல என்ன வினா? மே 31 நீங்க சிறப்பு செய்தெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக சிறப்பிப்பீங்க? மரியாயஞ்சேரி பக்தர்கள் யாரும் இல்லையா? மே மாதம் கன்னி மரியாளுக்கு நினைவு நாட்கள் 3. தேதி கேட்கல, அந்த தேதியில இல்லை. மேடையில வந்து பதில் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் பரிசு. சரி, தாய்மார்களுக்கு தெரியல, பெரிய தாய்மார்களுக்கு தெரியலனாலும் சிறிய தாய்மார்களும் பதில் சொல்லுங்க. மேடையில வந்து பதில் சொல்லுங்க. மே மாதம் கன்னி, ஒரு முறை பதில் சொல்லுவர் மீண்டும் வர வேண்டாம். இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. மே மாதம் கன்னி மரியாளுக்கு நினைவு நாட்கள் 3 அவை யாவை? சிறப்பு சலுகை பெரிய தாய்மார்கள். கன்னி மரியாளுக்கு நினைவு நாட்கள் 3. 1 ஃபாத்திமா. வேற யாராச்சும் பதில் தெரியுமா? மிகுந்த ஏமாற்றமா இருக்கேன். ஏன்னா நம்முடைய கோயிலையும் சரி, மே மாதம் முழுவதும் மாதாவிற்கான மாதம். அந்த மாதத்துல வர 3 நினைவு நாட்கள் உங்களுக்கு தெரியும். சரி, பாத்திமா அண்ணே, பதில் உண்டு. பாத்திமா அண்ணி என்று கூறியவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. விண்ணக அரசி மே 1, பாத்திமா அன்னை மே 13, சகாய அன்னை மே 24. இதுக்கப்புறம் வினாடி வினாக்கு இந்த கேள்வி வந்தா எல்லாரும் சரியா பதில் சொல்லுங்க. விண்ணகரசி, பாத்திமா அன்னை, சகாய அன்னை என்பது சரியான பதில். அடுத்ததாக மார்வேட போட்டியில் பரிசு பெற்ற குழந்தைகளுக்கு பரிசானது வழங்கப்படுகிறது. பரிசினை வழங்க நம்முடைய உதவி பங்கு தந்தை அருள்பணியாளர் நெப்போலியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதல் பரிசு ஜெஃபான், இரண்டாம் பரிசு எல்லோரா ஏஞ்சல், இரண்டாம் பரிசு எல்லோரா ஏஞ்சல். பரிசுகள் உள்ள குழந்தைகள் மேடையில் முன்பக்கம் அமர்வார்கள். முதல் பரிசு ஜெஃபான், இரண்டாம் பரிசு எல்லோரா ஏஞ்சல், மூன்றாம் பரிசு ஆல்ரினா கேரிஸ், மூன்றாம் பரிசு ஆல்ரினா கேரிஸ். 7 வயது முதல் 10 வயது வரை
தலைமையிலான குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டி. முதல் பரிசு ஹெனோ ஒய் கார்லோஸ். இரண்டாம் பரிசு அனன்யா எஸ் வினோஸ். கைதட்டலாம். மீண்டும் ஒரு இரண்டாம் பரிசு சூசன்னா மரியம். மூன்றாம் பரிசு அசென்சியோ பிரேசில். மூன்றாம் பரிசு. 11 வயது முதல் 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டி. முதல் பரிசு அட்ரானியோ. மீண்டும் ஒரு குழந்தை முதல் பரிசினை பெறுகிறார். ஏரிக். முதல் பரிசு ஏரிக். முதல் பரிசு அட்ரானியோ, முதல் பரிசு ஏரிக். இரண்டாம் பரிசு லினோ, இரண்டாம் பரிசு அபிஷேக். இரண்டாம் பரிசு 2 நபர்களுக்கு, லினோ மற்றும் அபிஷேக். 21 வயது முதல் அதற்கு மேல். முதல் பரிசு பிந்து. இரண்டாம் பரிசு ஜூன். மூன்றாம் பரிசு 2 நபர்கள் பெறுகின்றார்கள். ஆண்டனியம்மா மற்றும் லின்சி. அடுத்ததாக குழந்தைகளுக்கான கேள்வி. 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியா 2 நாடுகளை உருவாக்கியது. 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியா 2 நாடுகளை உருவாக்கியது. அந்த 2 நாடுகளின் பெயர். கேள்வி புரியலையா? 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியா 2 நாடுகளை உருவாக்கியது. அந்த 2 நாடுகளின் பெயர். கேள்வியை புரிந்து கொண்டா பதில் மிக மிக எளிது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. சரியா? அந்த டேல 2 நாடுகள் உருவாச்சு. பாகிஸ்தான், இந்தியா என்பது சரியானது. முதல்ல வரவங்களுக்கு தான் பாகிஸ்தான், இந்தியா என்பது சரியானது. பதில் சொன்ன குழந்தைங்க திருப்பி வர வேணாம். புதுசா வந்து பரிசு சிமிலாரிட்டி எல்லாம் ரெடியா இருங்க. நம்முடைய தற்போதைய நாட்டின் பிரதமரின் பெண், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி என்பது சரியானது. அடுத்ததாக சிறப்பு நடனம் பிருது ஆண்டி. சிறப்பு நடனம் பிருது ஆண்டி.
நடனமாடிய குழந்தைகளுக்கு பாராட்டுகள். அடுத்த கேள்வி 60 வயதிற்கு மேல். 60 வயதிற்கு மேல் மிகவும் சுலபமான கேள்வி. அதனால எல்லாரும் தயாரா இருங்க, ஓடி வருது. கேள்வி: மரியாவின் பெற்றோர்களின் பெயர். மரியாவின் பெற்றோர்களின் பெயர். ஏற்கனவே பதில் சொன்னவங்க யாரும் வர வேணாம், புதுசா வாங்க. மரியாவின் பெற்றோர்களின் பெயர். அன்னம்மாள் சிவகி என்பது சரியானது. அடுத்த கேள்வி அனைவருக்குமானது. நம்முடைய தமிழ்நாட்டின் மீன்வளத்துறை அமைச்சர் யார்? நம்முடைய தமிழ்நாட்டின் மீன்வளத்துறை அமைச்சர் யார்? கூகுள் பண்ணாம வாங்க. நாம எல்லாருமே மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். கூகுள் பண்ணாம நேர்மையா வாங்க. நம்முடைய தமிழ்நாட்டின் மீன்வளத்துறை அமைச்சரின் பெயர். இந்த கேள்வி அனைவருக்குமானது. கூகுள் பண்ணாம வாங்க. வாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் என்பது சரியானது. அடுத்த கேள்வி ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை யார் கூறினார் என்று பதிலளிக்க வேண்டும். இந்த கேள்வியும் அனைவருக்குமானது. நாடு உங்களுக்கு என்ன செய்தது என கேட்காதீர்கள், நாட்டிற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என கேளுங்கள். நாடு உங்களுக்கு என்ன செய்தது என கேட்காதீர்கள், நாட்டிற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என கேளுங்கள். இந்த வரிகள் யாருடையது? யார் கூறிய வரிகள்? மேடையில வந்து பதில் சொன்னா எடுத்துக்கப்படும். மீண்டும் ஒரு முறை. நாடு உங்களுக்கு என்ன செய்தது என கேட்காதீர்கள், நாட்டிற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என கேளுங்கள். அப்துல் கலாம் என்பது தவறான பதில். தவறான பதில். டாக்டர் அம்பேத்கர் என்பதும் தவறான பதில். எம்ஜிஆர்
பாரதியார் என்பது தவறான பதில். கூகுள் பண்ண வேணாம் யாரும், எல்லாருக்கும் ஒரு ஹிண்ட். தவறான பாரதியார் என்பது தவறான பதில். ஜான் எஸ் கென்னடி என்பது சரியான பதில். இவர் முன்னாள் யுஎஸ் பிரசிடென்ட். அடுத்ததாக மழலையர் பிரிவில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற சாண்ட்ரின் ஆப்ரஹாம் தன்னுடைய பேச்சு போட்டியினை இங்கே பேசினார். இதற்கான தலைப்பு பாரதியின் கனவே நவீன இந்தியாவின் அடித்தளம். அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே பாரதியின் கனவே நவீன இந்தியாவின் அடித்தளம் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என ஆசைப்படுகிறேன். நெருப்பு விழுங்க பிறந்தவர் மத்தியில் நெருப்பை விழுங்க பிறந்தவர் என் பாரதி. அவருக்கு சொந்த கனல் தான் இன்னும் நமக்கு ஒளி ஊற்றுகிறது. ஆக்கத்திலே தொழிலூக்கத்திலே புய வீக்கத்திலே உயர் நோக்கத்திலே காக்க திறன் கொண்ட வளர்க்கம் சென்னை கடலிலே உயர் நாடு அங்கீகாரம் அடைந்து அங்கு கற்பித்த காட்டில் பாரதியின் குரல் தானே இந்த நவீன இந்தியா என வணக்கத்தை வைத்தது. புதுமை பெண் பறிக்க வேண்டும், ஆள் வானத்தில் வளம் பெற வேண்டும் என்றார் பாரதி. அதுதானே வீட்டை தாண்டவள் பத்தினி என்ற பட்டம் வேண்டாம், பட்ட படிக்க போதும் என படிதாந்து வைத்தது. அறிவை மேம்படுத்தியவனை உலகே அடைய முடியும் என்றார் பாரதி. அதுதானே டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா என நமது நாட்டை தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்கிறது. பாரத தேசம் என்று பெயர் சொல்வார், மிடிப்பன் கொள்வார், துயர் பகை வெல்லுவார். இந்த பாரதியின் வரிகள் தானே உலக நாடுகளே சந்திராயன் மூட்டு முதல் ஆபரேஷன் சிந்தூர் வரை நம்மை நகர்த்தி சென்றது. பாரத தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார், பாரதியின் எண்ணங்களே 100 ஆண்டுகள் கும்பிரகும் நம்மால் உணர முடிகிறது. அவர்கள் கவிஞர் மட்டுமல்ல, அவர்கள் தலைமுறை எழுப்பிய புலர்ச்சியாளர். நவீன இந்தியா பாரதியின் கனவால் கட்டப்பட்டது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதை நம் பாரத பிரதமரே கூறிவிட்டார். நவீன இந்தியாவா பாரதியின் கனவு? இல்லை இல்லை, இவ்வனைத்தையும் விட என் பாட்டன் பாரதிக்கு பெரும் கனவு ஒன்று உண்டு. எப்பது வாழ்த்திடுவேனோ நம் யாவருக்கும் அந்த நிலை பொதுவாகும். 30 கோடி வாழ்வோம், மில்லில் 30 கோடியை முழுமை வீழ்வோம் என ஏற்றத்தால் மற்ற சமுதிரம் என்ற விதானே பாரதி கனவு கண்டான். எல்லா முயல்களும் உயர வேண்டும், அதுவே என் லட்சியம் என்று பாரதியின் கனவை நிறைவேற்றுகிறது தான். இந்தியா முழுமையாக நவீனமயமாகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அன்பெட்டு கொத்து முரசே அத்தனை பேரும் நிகரம், இன்பங்கள் யாவும் பெருக்கும், இந்தியா வரும் ஒன்று கொண்டார். அன்பெட்டு கொத்து முரசே என பாட்டன் பாரதி கனவு கண்ட சமுதாயமே இந்தியாவை உருவாக்குவோம். பின் பாரதத்தை சொல்லுவோம், எனது தாய்நாடு சமத்துவம் கொண்ட நவீன நாடு என்று. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மழலை மொழியில் உரையாற்றிய சிறுவன் சாண்ட்ரின் ஆப்ரஹாம் அவர்களுக்கு பாராட்டுங்கள். சிறப்பு நடனம் டிஃபானி அண்ட் சனாட்டி. Thank you.
நடனமாடிய குழந்தைகளுக்கு பாராட்டுகள். அடுத்தபடியாக ஓவிய போட்டிக்கான பரிசு வழங்குதல். பரிசுகளை வழங்க சிஸ்டர் பூஜா அவர்களை அழைக்கிறோம். 5 முதல் 10 வயது வரை. முதல் பரிசு ஹேசல் மரியா. இன்னொரு முதல் பரிசு கேர்லின் ரெட்டேனியா. இரண்டாம் பரிசு ஷான் ஆர் நிஷித். இரண்டாம் பரிசு ரோனா கேர்ஷியா. மூன்றாம் பரிசு ஹேடி ரோஷா. மூன்றாம் பரிசு ஆன் லுகி. முதல் பரிசு 2 பேருக்கு மார்ஷலோ கிறிஸ் கெனுஷா ஃபினா. இரண்டாம் பரிசு மரிய பிளாஷினா ஜிஷா. மூன்றாம் பரிசு ஜெசிகா ஜெயராஜ் ஷானா மைக்கேல். முதல் 20 வரையிலான. முதல் பரிசு ஜெஃபியா. செகண்ட் பரிசு மஃபீனா. வயதுக்கு மேற்பட்டவர்கள். முதல் பரிசு அஷ்மிதா. இரண்டாம் பரிசு அனிஷா மார்கலூஸ். மூன்றாம் பரிசு ரேஷ்மி ஷார்பியா மில்லட். இரண்டாம் பரிசு அனிஷா மார்கலூஸ். மூன்றாம் பரிசு ரேஷ்மி ஷார்பியா மில்லட். பரிசு வழங்கிய சிஸ்டருக்கு நன்றிகள். சிறப்பு நடனம் லியா ஆன்டி. मुझे
நடனமாடிய குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்தபடியாக கட்டுரை போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. பரிசுகள் வழங்க செக்ரட்டரி அவர்களை அழைக்கிறோம். 11 முதல் 15 வயதுக்கான எஸ்ஏ ரைட்டிங் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் டிஃபானி ராஜ். செகண்ட் பிரைஸ் ஷினு. தேர்ட் பிரைஸ் கிறிஸ்டி மார்க்லஸ். First prize Sania, second prize Shegina, third prize Jeffia. முதல் 25 வயதிற்கான பரிசுகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் அஷ்மிதா, செகண்ட் பிரைஸ் ரஷ்மி, தேர்ட் பிரைஸ் சுமிஜி குமார். வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் சகாய சுசி, செகண்ட் பிரைஸ் அனிஷா மார்க்லஸ், இன்னொரு செகண்ட் பிரைஸ் மினிஷா, தேர்ட் பிரைஸ் ஷீபா. பரிசு வழங்கிய செயலர் அவருக்கு நன்றி. அடுத்தபடியாக பாடல் சாம்சன் அவர்களை அழைக்கிறோம்.
பாடல் பாடிய சாம்சனுக்கு நன்றி. அடுத்ததாக போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றது. பரிசை வழங்க ஃபாதர் நெப்போலியன் அவர்களை அழைக்கிறோம். ஐந்து முதல் 10 வயதிற்கான பரிசுகள். ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாண்டின் ஆபிரகாம். Second prize Gabriel Dillon. Third prize Hinoch Charles. முதல் 15 வயது வரை ஃபர்ஸ்ட் பிரைஸ் Graciana. Second prize Shivana Shana. இருபத்தி 21 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரோனா. செகண்ட் பிரைஸ் அனிஷா மார்க்லஸ். இன்னொரு செகண்ட் பிரைஸ் ரஷ்மி. தேர்ட் பிரைஸ் சகாய சுசி பிந்து. பரிசு வழங்கிய ஃபாதருக்கு நன்றி. அடுத்தபடியாக பாடல் ஜெயினி. பாடு பாடு பாரத பண்பாடு மேலே நாடும் போக்கிடுடன் வாடு. பாடு பாடு பாரத பண்பாடு மேலே நாடும் போக்கிடுடன் வாடு. வெண்ணோடு வாழோடு மண்ணோடு மழையோடு பண்பாடு இங்கே பிறந்தது. கொண்டாடு பாடு 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 பாரத பண்பாடு மேலை நாடும் போற்றிடும் பண்பாடு. மொழிகள் பிறந்தது இங்கேதான், தலைகள் பிறந்தது இங்கேதான், காதல் பிறந்ததும் இங்கேதான். பாரத
பாரத பண்பாடு சிற்ப கலைகள் சித்திர கலைகள் நடன கலைகள் அடுத்ததாக விளையாட்டு போட்டிக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. பரிசு வழங்க சிஸ்டர் பூஜா அவர்களை அழைக்கிறோம். முதல் 10 வயதுக்கான இசைக்காட்டு கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜுவானியா, செகண்ட் பிரைஸ் ஹேனா, தேர்ட் பிரைஸ் ஆல்ட்ரீனா, பாய்ஸ் கான பிரைஸ் ஆஸ்கர் மெர்லோ, ஜோர்டன் செகண்ட் பிரைஸ் ஜோர்டன் பா, தேர்ட் பிரைஸ் ரிகோ, second prize Harshini, Harim, third prize Suchitra, boys prize first prize Tyson, second prize Defo, ஒற்றைக்கால் ஓட்டம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் லியா, செகண்ட் பிரைஸ் லெவின்ஸ்கி, தேர்ட் பிரைஸ் சிதரியா, முப்பது முதல் 40 வயது வரையிலானவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பரிசு ஜோபியா சுனில், இரண்டாம் பரிசு அமல ரொனால்ட், மூன்றாம் பரிசு லின்சி.
இரண்டாம் பரிசு ஜிபிதா, மூன்றாம் பரிசு கொஸ்லின். நாற்பது முதல் 50 வயது வரை. முதல் பரிசு லிசி, இரண்டாம் பரிசு ஜூன் ராஜமணி, மூன்றாம் பரிசு ஜென்சி. ஐம்பத்தொன்று வயதுக்கு மேலானவர்கள். முதல் பரிசு மேரி, இரண்டாம் பரிசு கேலி, மூன்றாம் பரிசு ராணி. முதல் பரிசு மேரி, இரண்டாம் பரிசு கேலி, மூன்றாம் பரிசு ராணி. பரிசு வழங்கிய சிஸ்டர் பூஜா அவர்களுக்கு நன்றி. சிறப்பு நடனம் சிவனி அண்ட் டீம். Shake it,
சாப்பாடு நம்மளை கூப்பிட வைத்து பசி வான்னு சொல்லும். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஓரிரு நிமிடத்தில் நான் முடித்து விடுவேன். எனவே உங்களுடைய செவிகளை தந்து இவ்வாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நல்ல முறையில் திட்டமிடவும் அதை செயலாற்றவும் நமக்கு உறுதுணையாக இருந்த இறைவனுக்கு நமது நன்றியை தெரிவிப்போம். அதோடு இந்த விழாவில் நல்ல முறையில் பங்கேற்ற ஒவ்வொரு பங்கேற்பாளர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்களில் நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கேற்றவர்கள், இன்று விளையாட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்தவர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய விழா சிறக்க தங்களுடைய வருகையினால் சிறப்பு செய்தவர்கள் அருட்சகோதரி பூஜா மற்றும் நமது பங்கு பெற செய்த துதின் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா சிறப்பு அமைய ஒவ்வொரு விஷயமும் நல்ல முறையில் திட்டமிட்டு அதை கண்ணும் கருத்துமாக செயலாற்றியவர்கள் நமது பங்கு TFCOM இளையோர் குழு ஆகிய அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்நேரம் வரை பொறுமையோடு இவ்விழாவை கண்டுகளித்து ஒத்துழைப்பு அளித்த பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.